லவகுசா புராணம் 12ஆம் பகுதி. அயோத்தியில் இவ்வாறு மிகச் சிறப்பாக வேள்வி நடந்து கொண்டிருக்க, காட்டில் இருந்த வால்மீகி முனிவர் ஸ்ரீ ராமபிரானின் மைந்தர்களான குசலவர்களை அழைத்தார். இப்போது லவகுசர்கள் வளர்ந்திருந்தார்கள். தந்தையைப் போலவே இருவரும் கரிய நிறம், வெண்பற்கள் ஒளி வீசின. வாய் பவளம் போல் சிவந்திருந்தது. கண்களும் சிவந்திருந்தன. அவற்றில் தீர்க்கமான பார்வை இருந்தது. சுருள் சுருளான சிகை அவர்களின் அழகிற்கு அழகு சேர்த்தது. அந்த அன்பு மைந்தர்கள் தான் இப்போது சீதைக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள். அவர்களின் முகத்திலே தன் கணவர் ஸ்ரீராமரின் முகத்தை தரிசித்து கொண்டிருந்தாள் அன்னை சீதை. அந்த இளம் சிறுவர்கள் வால்மீகி முனிவரின் முன்னால் வந்து நின்று அவரது கட்டளையை எதிர்நோக்கி பணிவுடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம், குழந்தைகளே, நீங்கள் அயோத்திக்கு செல்லுங்கள். அங்கே ஸ்ரீராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா தேசத்து அரசர்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். நீங்கள் அங்கு சென்று ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் கதையை பாடுங்கள். ஸ்ரீராமபிரானின் கதையை வடமொழியில் மிக அருமையாக எழுதியிருக்கிறேன். அதை அரசர்கள் கூடியிருக்கும் அந்த அவையில் சென்று பாடுங்கள். மேலும் அங்கே உள்ள அந்தணர்கள் மத்தியிலும் நீங்கள் பாட வேண்டும். ஆனால் அயோத்தி செல்ல ஒரு நிபந்தனை என புள்ளி வைத்தார் வால்மீகி முனிவர். குழந்தைகள் ஆவலுடன் அவர் முகத்தை எதிர்நோக்கினர். அந்த பார்வையே நிபந்தனை என்ன என்பதை தெளிவாக கேட்டது. முக்காலத்தையும் 4 வேதங்களையும் குறைவற்று கற்று தெளிந்த வால்மீகி முனிவர் அவர்களது பார்வையின் பொருளை புரிந்தவராய், குழந்தைகள், நீங்கள் அன்னை சீதையின் புதல்வர்கள் என்பது அயோத்தியில் யாருக்கும் தெரியக்கூடாது. யாகத்தை காண வந்தவர்கள் போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்றார். முனிவரின் கட்டளையை ஏற்று லவகுசர் அயோத்திக்கு புறப்பட்டனர். அவர்கள் முனிவரை போல் தங்களை உருமாற்றி கொண்டனர். தங்கள் ஜடா முடியில் குளிர்ந்த மலர்களை சூடிக்கொண்டனர். பெரிய மலையில் இருந்து விழும் அருவி எத்தகைய வெண்மை நிறமுடையதாக இருக்குமோ அதுபோல அவர்கள் அணிந்திருந்த பூநூல் விளங்கிற்று. காமனாகிய மன்மதன் போல் குசனும் அவனது தம்பியான சாமன் போல் லவனும் அழகுற விளங்கினர். இளமை பொங்கும் காளைகள் போன்ற தோற்றத்துடன் குசனும் லவனும் தங்கள் மார்பில் அழகிய வீணை ஒன்றையும் குறுக்காக கட்டியபடி அன்னை சீதையிடம் சென்றனர். குழந்தைகளின் பேரழகு கண்டு அவள் கண்ணீர் வடித்தாள். இந்த இனிய காட்சியை காண உங்கள் தந்தைக்கும் பாட்டிமார்களுக்கும் என் தந்தை ஜனகருக்கும் தாய் சுனைனாவிற்கும் கொடுத்து வைக்கவில்லையே என வருந்தினாள். வருத்தம் பெருமூச்சாக வெளிப்பட்டது. என் அன்பு செல்வங்களே, இன்றென்ன புதிய கோலம் என்றாள் அன்னை சீதை. அன்னையே, குரு வால்மீகி முனிவர் எங்களை அயோத்திக்கு புறப்பட கூறியுள்ளார். அங்கே ஸ்ரீராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்துகிறாராம். அந்த யாகத்திற்கு வந்திருக்கும் அரசர்கள் அந்தணர்கள் முன்னால் ராமகதை பாடும்படி எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி நாங்கள் அங்கே செல்கிறோம் அன்னையே என்றனர் குழந்தைகள். அன்னை சீதைக்கு பயம் கலந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அயோத்திக்கு தனிமையில் குழந்தைகளை அனுப்புவதில் தயக்கம் ஒரு பக்கம், மறுபுறம் குழந்தைகள் தங்கள் தந்தையை காணும் பாக்கியமும் ஸ்ரீராமபிரான் தன் பிள்ளைகளை காணும் பாக்கியமும் கிட்டுமே என கருதினாள். அதே நேரம் மனைவியின்றி யாகம் நடத்தும் ஸ்ரீராமபிரான் மீது வருத்தமும் கொண்டாள். குழந்தைகள் புறப்பட்டனர். அவர்கள் சென்ற வழியில் ஒரு பாலைவனம் குறுக்கிட்டது. அங்கே மலை ஆடுகள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. பல வரிகளை உடைய புலிகளின் உருமல் சத்தம் ஆங்காங்கே கேட்டது. அவற்றுக்கு பயந்த மான்கள் கண்களை மூடாமல் ஒருவகை அச்சத்துடன் மிரட்சி பார்வையுடன் நின்றன. எங்கும் கற்கள் குவிந்து கிடந்தது. சில இடங்களில் வேடர்கள் மிருகங்களை கொல்வதற்காக தங்கள் அம்புகளை கூராக்கும் பொருட்டு கற்களில் தேய்த்து கொண்டிருந்தனர். இப்படியே நடந்தபோது ஓரிடத்தில் வாழை மரங்கள் அடர்ந்த காடு தென்பட்டது. அந்த காட்டின் நடுவே மிகப்பெரிய நதி ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அதுதான் கங்கை நதி. கங்கை கரையில் குச்சலவர்கள் வந்து நின்று அதன் அழகை தங்கள் கண்களால் பருகினர். பின்னர் அங்கிருந்த படகொன்றில் ஏறினர்.
குழந்தைகள் இல்லையா? கங்கையின் பிரளய நீரை கடக்கும் போது ஆரவாரம் செய்தனர். இந்த புதுமையான அனுபவத்துடன் மகிழ்ச்சி பொங்க கங்கையின் மறுகரையை அடைந்தனர். அங்கிருந்து வேள்விச்சாலை இருக்கும் இடத்தை அவர்கள் அடைந்தபோது அந்தணர்களின் யாகப் பணிகளில் தீவிரமாக இருந்தனர். பல நாட்டு அரசர்களும் தங்கள் பிரதாபத்தை காட்டும் வகையில் செல்வ மிடுக்குடன் அலங்காரம் செய்து அங்கு அமர்ந்திருந்தனர். அவர்கள் மத்தியில் சென்ற லவகுச்சர்கள் அழகு மிக ஸ்ரீராமபிரானின் கதையை ஆரம்பித்து பாடினர். இப்படியொரு தேவகானத்தை தாங்கள் இதுவரை கேட்டதில்லை என அரசர்கள் கூறினர். பொதுமக்களோ தங்கள் மன்னாதி மன்னரின் வரலாறு கேட்டு உளமுருகி நின்றனர். இசையில் வல்லவர்களான தும்புருவும் நாரதரும் கூட இப்படி வீணை இசைக்க இயலாது என்று இசையறிந்த பலரும் ஆச்சரியம் கொண்டனர். இந்த குழந்தைகளின் செயல்பாட்டை கவனித்த சிலர், சந்தேகம் கொண்ட சிலர் ஸ்ரீராமபிரானிடம் சென்று, எங்கள் தெய்வமே, நம் வேள்விச்சாலைக்கு 2 சிறுவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வீணை மீட்டி தங்கள் கதையை இனிமையாக பாடுகிறார்கள். அது சாமகானத்தினும் இனிமையாக உள்ளது என்றனர். அப்படியா என்ற ஸ்ரீராமபிரான் காவலர்களை அழைத்து, அந்த குழந்தைகளை இங்கே அழைத்து வாருங்கள் என உத்தரவிட்டார். 12ஆம் பகுதி நிறைவடைந்தது.